வணக்கம். சேலம் மாவட்டத்தோட தேர்தல் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பத்தி நீங்க அனுப்பின இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அலசுறதுக்கு. முக்கியமா எனக்கு தோணின கேள்வி என்னன்னா, ஒரு அரசாங்க இயந்திரம் ஒரு குடிமகனோட கடமைய அடிமட்டத்திலிருந்து, அதாவது ஒரு சிஸ்டம் மூலமா உருவாக்க முடியுமா? ம்ஹும். வெறும் பிரச்சாரம் மட்டும் பண்ணாம 100% ஓட்டு பதிவுங்கிற இலக்கை அடைய இதுக்கு மேல என்னெல்லாம் செய்யணும்? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். கண்டிப்பா. இதுல நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஏதோ தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாடி பண்ற தற்காலிக வேலை இல்ல. ஓ, அப்போ இது ஒரு தொடர்ச்சியான செயலாம்? கரெக்ட். அவங்க தேர்தல் கல்வி அறிவுக்குழு, அதாவது ELCன்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. இத ஒரு பைப்லைன் மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன். பைப்லைன்? ஆமா, பள்ளிக்கூடத்துல வருங்கால வாக்காளர்கள், காலேஜ்ல புதிய வாக்காளர்கள், சரி. அப்புறம் பாதியில படிப்பு நின்னவங்களுக்கு அவங்களுக்காக சுனாவ் பாடசாலான்னு தனியா ஒண்ணு. ஓஹோ. அது மட்டும் இல்ல, வேலைக்கு போறவங்களுக்கு அவங்க ஆபீஸ்லயே வாக்காளர் விழிப்புணர்வு மன்றம்னு வச்சிருக்காங்க. சொல்ல போனா ஒருத்தர் கூட இந்த அமைப்புக்குள்ள வராம தப்பிக்க முடியாது. அப்போ இது வெறும் விழிப்புணர்வு இல்ல, ஒரு மாதிரி வாழ்க்கை முறை பயிற்சியாவே மாத்த பாக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் பேப்பர்ல பார்க்க நல்லா இருக்கும். நிஜத்துல இது எந்த அளவுக்கு தீவிரமா நடக்குது? இந்த ரிப்போர்ட்ல மாவட்ட ஆட்சியரை நேரடியா ஆய்வு செய்யறாருன்னு போட்டிருக்கு. இது உண்மையிலேயே சிஸ்டம் சரியா வேலை செய்தான்னு பார்க்கவா, இல்ல பத்திரிகைக்கான ஒரு போட்டோ ஆப் மாதிரியா? அது ஒரு நல்ல கேள்வி. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு உயர் அதிகாரி வரது மத்தவங்கள வேலை செய்ய வைக்கும், அது உண்மைதான். ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. அப்புறம் இந்த அமைப்போட உண்மையான பலம் யாருன்னா, அந்த 3264 வாக்குச்சாவடிகள்ல இருக்கிற வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அதாவது BLOs தான். ஓ, களப்பணியாளர்கள். அதேதான். இவங்க வீடு வீடா போய் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிறது, புது பெயர்களை சேர்க்கிறதுன்னு நேரடியா மக்களோட தொடர்புல இருக்கிறாங்க. ஆட்சியர் ஆய்வுங்கிறது அந்த பெரிய இயந்திரத்தோட ஒரு சின்ன பகுதி தான். உண்மையான வேலை நடக்கிறது களத்துல தான். களப்பணி சரி. ஆனா என்னோட கண்ணை உறுத்தின ஒரு விஷயம் இருக்கு. அவங்க இளைஞர்களை அணுகிற முறை. சரிங்க. குறிப்பா கல்லூரிகள்ல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரியா, வாக்குச்சீட்டு முறை சரியா அப்படின்னு ஒரு விவாதம் நடத்த சொல்றாங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆமா, அது கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை தான். அரசாங்கமே தன்னோட சிஸ்டத்தை கேள்வி கேட்க மாணவர்களை தூண்டுது. இது ஒருவேளை அவங்களுக்கே எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இதுலதான் அவங்களோட உண்மையான நோக்கம் தெரியுது. அவங்க வெறும் சொன்னதை செய்யும் வாக்காளர்களை உருவாக்க நினைக்கல. அப்புறம் ஒரு விஷயத்த அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் குடிமக்களை உருவாக்க நினைக்கிறாங்க. ஒரு மாணவன் EVM பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆதரவா பேசினா அந்த நம்பிக்கை ரொம்ப ஆழமா இருக்கும். அதுவும் சரிதான். அதோட கேம்பஸ் அம்பாசிடர்ஸ் திட்டம் மூலமா ஒரு மாணவனே இன்னொரு மாணவனுக்கு விஷயத்த சொல்லும்போது அதோட தாக்கம் அதிகமா இருக்கு. ஒரு அதிகாரி பேசுறத விட கூட படிக்கிற பையன் சொன்னா சுலபமா ஏத்துக்குவாங்க. சரி, இந்த அணுகுமுறை படிச்ச இளைஞர்கள் கிட்ட வேலை செய்யலாம். ஆனா 2 பெரிய சவால்கள் இருக்குமே. என்னென்ன? ஒன்னு, கிராமப்புறங்கள்ல இருக்கிற படிப்பறிவின்மை. இன்னொன்னு, நகரங்கள்ல படிச்சவங்க மத்தியில இருக்கிற அர்பன் அப்பாத்தி. ஆமா, அந்த யாரு ஜெயிச்சா எனக்கு என்னங்கிற மனநிலை. கரெக்ட். அந்த அலட்சியம் தான் பெரிய சவால். ஆபீஸ்ல ஒரு மன்றம் ஆரம்பிக்கிறதுனால மட்டும் இந்த மனநிலையை மாத்திர முடியுமா? நீங்க சொல்றது மிகச் சரியான பாயிண்ட். அர்பன் அப்பத்திங்கிறது ஒரு தகவல் பற்றாக்குறை இல்ல, அது ஒரு மனநிலை சார்ந்த பிரச்சனை. ஆமா. இந்த வோட்டர் அவேர்னஸ் ஃபோரம் ஒரு ஆரம்ப புள்ளிதான். ஆனா அது கூடவே தொழில்நுட்பத்தையும் நல்லா பயன்படுத்துறாங்க. ஓ, ஆப்ஸ் மூலமாவா? ஆமா, வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமா வாக்காளர் பட்டியல்ல பேரை சேர்க்கிறது, திருத்துறது எல்லாம் ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. CVGIL செயலி மூலமா தேர்தல் விதிமீறல்களை உடனே புகார் செய்யலாம். சரி. இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய வேலைன்னு நினைக்கிற நகரத்து இளைஞர்களை உள்ள இழுக்க உதவுது. இது தேர்தல் முறையை வெளிப்படையாக்கி ஒரு நம்பிக்கை உருவாக்குது. அப்போ நாம பாக்கும்போது சேரத்தோட இந்த முயற்சிங்கிறது ஒரு பன்முக தாக்குதல் மாதிரி தெரியுது. சொல்லலாம். மேலிருந்து நிர்வாக அழுத்தம், கல்வி நிறுவனங்கள் மூலமா கருத்தியல் மாற்றம், களப்பணியாளர்கள் மூலமா நேரடி தொடர்பு, அப்புறம் தொழில்நுட்பம் மூலமா எளிமைப்படுத்துதல்னு எல்லா பக்கம் வேலை செய்யறாங்க. ஆமா, இது வெறும் 100% வாக்குப்பதிவுக்கான முயற்சி இல்ல, ஜனநாயகத்தையே வலுப்படுத்த நினைக்கிற ஒரு பெரிய லட்சியம் மாதிரி தெரியுது. நிச்சயமா இது ஒரு திட்டமிட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட முயற்சி. மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு தெளிவா ஒரு திட்டம் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சிந்தனை சொல்லுங்க. ஒரு அரசாங்கம் இவ்ளோ தீவிரமா இறங்கி வாக்களிக்கிறது ஒரு கடமைன்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது அது உண்மையிலேயே குடிமக்களோட பொறுப்புணர்வை அதிகரிக்குமா, இல்ல இதுவும் அரசாங்கம் சொல்ற இன்னொரு வேலைன்னு மக்கள் அதை ஒரு சடங்கா மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க.